திருத்துறைப்பூண்டி அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தின் சித்திரை தேரோட்ட விழா வெகுமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ளது அருள்மிகு பெரியநாயகி உடனுரை அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் 1000 ஆண்டுக்கு மேல் பழமையானதும் அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமாகும். பிரம்மாவின் பிணியை நீக்கியதால் சிவன் பிறவி மருந்தீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இவ்வாலயத்தின் தலவிருட்சமான வில்வ மரத்தின் நிலை அரைத்து உடலில் பூசினார் அனைத்து பிணிகளும் நீங்கும் என்பது ஐதீகம். கோவிலுக்கு எதிரே பிரம்மா அமைத்த பிரம்ம தீர்த்தமும் அம்பாள் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள மாங்கல்ய தீர்த்தமும் வெகு சிறப்பு. அதேபோன்று கஜசம்கார மூர்த்திக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. மேற்கு பார்த்த திருக்கோவிலாக அமைந்துள்ளது. மாங்கல்ய தீர்த்தத்தில் நீராடி அம்பாலை வழிபட்டார் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் பஞ்சவாத்தியமும் மரகத லிங்கமும் இருப்பது மற்றும் ஒரு சிறப்பு. இக்கோவிலின் சித்திரை திருவிழா வெகுமரிசையாக நடைபெறும். அதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. சுவாமி திருத்தேரில் தியாகராஜ சுவாமியாக எழுந்தருளினார். செங்கமல தாயார் அறக்கட்டளையின் தாளாளர் திவாகரன், கோவில் செயல் அலுவலர் முருகையன், உதவி ஆணையர் வீரபாண்டியன், திருத்துறைப்பூண்டி தாலுகா லாரி ஓட்டுநர், உரிமையாளர் சங்க தலைவர் ஆறுமுகம் மற்றும் அதன் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தேரினை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்து விடுங்கள் தியாகேசா என கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.